ஒன் பாட் குருமா எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, பட்டை, கிராம்பு போட்டு ஒரு சுற்று விட்டுக்கோங்க. இது கூட ஒரு 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம், 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் விட்டு தண்ணி தேவைப்படாதுங்க. தக்காளி இருக்க தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வரணும். வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் குருமா நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அதை உள்ளே ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் உப்பு அதையும் போட்டுட்டு தண்ணியோட அளவு நம்ம திக்னஸ் தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. நம்ம பொட்டுக்கடலை கசகசாலாம் போட்டுக்கிறதுனால இது நல்லா திக்காகும். அதனால தாராளமாக 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுக்கோங்க. ஒரு 2 to 3 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா குருமா நமக்கு சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.